ஸோ நேற்று எபிசோடில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்னன்றதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெக்டரைசேஷன்னா என்ன, ப்ராட்காஸ்டிங்னா என்னன்றது ஒரு குயிக் டுட்டோரியலை நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, வெக்டரைசேஷன் அப்படின்னா என்ன சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா? இப்போ பைத்தனை பொறுத்த வரையும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். பைத்தன்ல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, எனக்கு தேவைப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை நானே உருவாக்கி அதை பயன்படுத்துறத நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை நம்ம நம்பை அரேக்கு போட்டோம்னா ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. அப்ப யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை நம்பை அரேக்கு ஏற்ப நம்ம மாத்துறதை தான் வெக்டரைசேஷன் சொல்லுவோம். ரைட்டுங்களா? இது எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக இங்கே பார்க்கலாம். வெக்டரைசேஷன் இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரேவை கிரியேட் பண்றேன். இப்போ என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா np டாட் அரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் numpy as np. ஓகே, இப்போ என்ன பண்றேன், ஏவை பிரிண்ட் பண்றேன். ஏ வந்திருக்கா? சரி, இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் +2 பண்ண போறேன், ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் -2 பண்ண போறேன். உதாரணத்துக்கு இது 0 ஈவன் நம்பர், 0 கூட 2 ஆட் பண்ண என்ன ஆகும், எனக்கு 2 மாறும். இப்போ இது 3 ஆட் நம்பர், இது கூட 2 கழிச்சா என்ன ஆகும், 1 ஆகும். இது எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதுறேன். df ஆஃப் இதோட பேரை நான் வந்து என்ன வச்சுக்கிறேன்னா ரேண்டம் ஆப்ரேஷன் ஆஃப் x. இதுக்குள்ள இஃப் x ஈக்குவல் டு 0. வாட் டஸ் இட் மீன்? இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் x 2ஆல டிவைட் பண்றேன், ரிமைண்டர் 0வா வந்தா விச் மீன்ஸ் ஈவன் நம்பர் வந்தா எனக்கு என்ன ஆகணும், 2ஆல ஆட் பண்ணணும். இல்லைன்னா அது டிஃபால்ட் அது என்னதான் நமக்கு ஆட் நம்பர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு 2 வேல்யூ மைனஸ் ஆகணும். இப்போ எதை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன், ரிட்டர்ன் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ஏவை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோமா? அப்போ பாருங்க, ரேண்டம் ஆப்ரேஷன் ஆஃப் ஏ கொடுத்தோன்னா என்னாச்சு, எனக்கு ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆயிருக்கா? ஆகலை. ஸோ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை நம்ம டைரக்டா ஒரு நம்பருக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு 9ன்னு கொடுக்குறேன். 9ன்றது ஆட் நம்பர், அப்போ 2 கழிஞ்சு எனக்கு 7 வரும். இது 6ன்னு ஒரு ஈவன் நம்பர் கொடுத்தா 8ன்றது வரும், 2 ஆட் ஆயிருக்கு. பட் எனக்கு நம்பை அரேக்கு இது ஒர்க் ஆகலை, ஏன்னா நம்பை அரேன்றது டிஃப்ரெண்டான ஒரு டேட்டா டைப். ஸோ அப்போ இதை எப்படி நான் நம்பை அரேக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது, அதைத்தான் நம்ம வந்து வெக்டரைசேஷன் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இதோட பேரை நான் புதுசாக வெக்டரைஸ் பண்ண போறேன். அதோட பேரை நான் வந்து கூல் ஆப்ரேஷன் வச்சுக்கிறேன். கூல் ஆப்ரேஷன் ஈக்குவல் டு np டாட் வெக்டரைஸ்னே ஒன்று இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம், வெக்டரைஸ். ஸோ வெக்டரைஸை நான் என்னன்னு சொல்றேன், ரேண்டம் ஆப்ரேஷன் சொல்றேன். ரேண்டம் ஆப்ரேஷன்ற ஃபங்க்ஷனை வெக்டரைஸ் பண்ணி கூல் ஆப்ரேஷன்ல நான் சேவ் பண்றேன். இப்போ இதோட டேட்டா டைப் நீங்க பாத்தீங்கன்னா, கூல் ஆப்ரேஷனோட டேட்டா டைப் என்ன வந்திருக்கு, numpy டாட் வெக்டரைஸ்னு வந்திருக்கு. நம்ம வெக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண முடியும், இதை ஈஸியாக கூல் ஆப்ரேஷன் ஆஃப் ஏன்னு கொடுத்தேன்னா கேன் சி தட் வி ஹேவ் த ரிசல்ட். ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் 2ஆல் ஆட் பண்ணியிருக்கு, ஆட் நம்பர்ஸ் எல்லாம் 2ஆல் மைனஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஐடியா பிஹைண்ட் திஸ். ரைட்டுங்களா? இது 2 டைமென்ஷனுக்கும் நீங்கள் பண்ணி பார்க்க முடியும். லெட் மீ கிவ் த எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஒரு 2 டைமென்ஷன். இந்த 2 டைமென்ஷன் என்ன பண்ண போகிறேன், கூல் ஆப்ரேஷனுக்குள்ள ப்ராசஸ் பண்ண போகிறேன். ப்ராசஸ் ஆயிருக்கா? ஈவன் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ், ஐ மீன் ஈவன் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ். ஓகே இருக்கா? இதுதான் விஷயம். ஸோ வெக்டரைசேஷன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்பை அரேக்கு எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண போறோன்றதை பொறுத்து. அடுத்து ப்ராட்காஸ்ட்னா என்ன, ப்ராட்காஸ்டிங்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராட்காஸ்டிங்க்கு நான் இங்கே சிம்பிளாக ஒரு இமேஜை நான் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், 2 மேட்ரிக்ஸ் இருக்கு என்கிட்ட. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஒரே ஷேப்ல இருக்கு. ரெண்டும் ஒரே ஷேப்ல இருக்கும்போது எனக்கு ரிசல்ட் வந்து இது 2 ஆட் பண்றேன்னா இந்த 0வும் இந்த 0வும் ஆட் ஆகி எனக்கு 0 வந்திருக்கு. எலிமெண்ட் வைஸ் அடிஷன் நடந்திருக்கு.
கரெக்டா? இப்ப இங்க பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ் 4 ரோஸ் 3 காலம்ஸ். இதுவும் எனக்கு 4 ரோ 3 காலம், 4 ரோ 3 காலம். எனக்கு ரிசல்ட் 4 ரோ 3 காலமுக்கு கிடைச்சிருக்கு. பட் இது 4 ரோ 3 காலம். இது வந்து எனக்கு ஒரே ஒரு ரோ 3 காலம். அப்ப இது என்ன பண்ணும்னா, பிராட்காஸ்டிங்ன்றது இது நமக்கு ஒரே ஒரு ரோவ எக்ஸ்ட்ரா 3 ரோஸ் இந்த மாரி இமேஜின் பண்ணி எனக்கு ஆட் பண்ணும். அத தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, பிராட்காஸ்டிங்ன்னு சொல்றோம். அதே மாரி இங்க பாருங்க. இது வந்து ஆ 4 கிராஸ் 1. 4 ரோஸ் 1 காலம். இது 1 கிராஸ் 3. இப்போ இதுவும் எனக்கு என்ன பண்ணும்னா, இந்த இடத்துல இமேஜினரியா 2 காலம எக்ஸ்ட்ராவா இதுக்கேத்த மாரி மேனிபுலேட் ஆகும். அதே மாரி இங்க எனக்கு 3 ரோஸ் எக்ஸ்ட்ராவா இதுக்கேத்த மாரி மேனிபுலேட் பண்ணப்பட்டு எனக்கு 4 கிராஸ் 3ன்ற ரிசல்ட் வரும். இது எப்படி நம்ம பிராக்டிகலா பண்ண போறோம் அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்க நானு பிராட்காஸ்டிங் ஸோ ஐ ஹேவ் திஸ் வேல்யூ கரெக்ட்டா? என்கிட்ட 0, 10, 20, 30 இருக்கு. 0, 10, 20, 30 இது இப்படி இருக்கிறத நான் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இத இந்த மாரி மாத்தப் போறேன். இத எப்படி சிம்பிளா மாத்துறதுன்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத வச்சு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். இப்போ ஆ np.array இது இருக்கா? np.array ரேஞ்ச் இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? np.tileன்னு தரேன். டைல்னா என்ன? அத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டைல், 3, 1 என்னன்றத பாருங்க. என்ன இருக்கு? எனக்கு இத வந்து 3 தடவ வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு ரோ. 3 தடவ எனக்கு ரோ வைஸ் வந்து எனக்கு டூப்ளிகேட் ஆகணும். ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. எக்ஸ்ட்ராவா எனக்கு என்ன ஆகும்? 2 தடவ எனக்கு வரும் அப்படின்றது தான் டைல். ஓகே. 3, 1ன்றது அதான் அர்த்தம். ரைட்டா? இத நான் என்ன பண்ண போறேன்? டிரான்ஸ்போஸ் பண்ண போறேன். இப்படி இருக்கிறது எனக்கு இப்படி வரணும். 0, 10, 20 அப்படின்னு வரணும் இல்லையா? அப்ப டாட் குடுத்து நான் டிரான்ஸ்போஸ் குடுத்துர்றேன். இப்ப பாருங்க 0, 10, 20, 30. அப்ப நம்ம இங்க எதிர்பார்த்த இந்த விஷயமானது எனக்கு கிடைச்சிருக்கா? 0, 10, 20, 30 வந்திருக்கா? அந்த எதிர்பார்த்தது கிடைச்சிருக்கா? சரி. இத நான் என்னன்னு பண்ண போறேன்னா, இத வந்து நான் சேவ் பண்ணிக்க போறேன். என்னன்னு? ஏன்னு. A ஈக்குவல் டு திஸ். ஓகே. A இருக்கு. இதே மாரி B-யவும் நான் வந்து ரெடி பண்ண பார்க்கிறேன். B. B ரெடி பண்ணிடுவோமா? ஆ np.tile B வந்து 0, 1, 2 தான். அவ்வளோதான் சிம்பிள். இதுக்குள்ள np.range of 3, 4 ரோஸ் வேணும். ஒரே ஒரு தடவ கூட காலம் எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேயா? இப்போ நான் இத என்னன்னு சேவ் பண்றேன்? B ஈக்குவல் டு. B-ய பார்த்துருவோமா? இதுக்கான மீனிங் என்ன? 1ஏ 1 குடுத்துருக்கேன். அப்ப காலம்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ரோ மட்டும் எனக்கு 4 தடவ வரணும். ஓகே. இந்த இந்த இடத்துல அதேதான். 3 தடவ ரோ வரணும். காலம் எனக்கு ரிப்பீட் ஆக வேணாம். ஒரே ஒரு தடவ வந்தா போதும். இப்ப இத நான் 2ன்னு குடுத்தா எனக்கு என்ன ஆகும்? 4, 2 இது அப்படியே இன்னொரு செட் எனக்கு டூப்ளிகேட் ஆகும். இப்போ 4, 4ன்னு குடுத்தா எனக்கு ரோவும் 4 தடவ டூப்ளிகேட் ஆயிருக்கும். காலமும் 4 தடவ டூப்ளிகேட் ஆயிருக்கு. இந்த மாரி. பாருங்க 4 தடவ டூப்ளிகேட் ஆயிருக்கு. இதுவும் எனக்கு 4 தடவ டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ வாட்டெவர் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் இட் அக்கார்டிங் டு யுவர் ரெக்யர்மென்ட். டைல்ன்றது இதுதான். இந்த மாரி டூப்ளிகேட் பண்ணும். ரோஸ 4 தடவ டூப்ளிகேட் பண்ணணும். காலம டூப்ளிகேட் பண்ண வேணாம்னு சொல்றது. இது குழப்பலாம். பட் திரும்ப பாருங்க இந்த வீடியோவ உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி. இப்போ ஏவையும் பார்த்துரலாம். பியும் பார்த்துரலாம். ஸோ என்கிட்ட ஏ இருக்கு, பி இருக்கு. இது 2யும் நம்ம ஆட் பண்ண போறோம். 2மே சேம் ஷேப்ல இருக்கு. அப்போ டைரக்ட்டா நான் என்ன பண்றேன்? A பிளஸ் பின்னு குடுக்குறேன். A பிளஸ் பி என்னாச்சு? எனக்கு அப்படியே ஆட் ஆகி அவுட்புட் கிடைச்சிருக்கு. சரி. இது பிரச்சனை இல்ல. ஏன்னா 2மே ஒரே ஷேப்ப ஆட் பண்ணா சேம் ஷேப்ல வரும். பட் பிராட்காஸ்டிங்ன்றது எங்க வருது? வேற வேற ஷேப்ல இருக்கும்போது. இப்ப சி பாருங்க. சியோட ஷேப் என்ன எனக்கு? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் சி? ஒரே ஒரு ரோ எவ்வளோ காலம்ஸ் இருக்கு? 3 காலம் இருக்கு. ஓகே. சரி. ஏவோட ஷேப் என்ன? இப்ப ஏவையும் நான் சியவும் ஆட் பண்ண போறேன். ஏ பிளஸ் சி. உங்களுக்கு தெரியும் ஏவோட ஷேப் என்னது? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் ஏ? 4 ரோஸ் 3 காலம். ஷேப் ஆஃப் ஏ வந்து இது. ஓகே. அதே மாரி ஷேப் ஆஃப் சி உங்களுக்கு தெரியும். 1, 3. அப்போ இங்க ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. பட் இந்த இடத்துல 4 ரோ இருக்கு. அப்ப இந்த ஒரு ரோ ஆனது இந்த 4 ரோக்கு ஏற்ப எனக்கு மேனிபுலேட் ஆகி எனக்கு அவுட்புட்ல சேம் ரிசல்ட் வரும். பாருங்க. இந்த ரிசல்ட்டும், இங்க வந்திருக்க ரிசல்ட்டும் எனக்கு 1 தான். ஆட்டோமேட்டிக்கா அந்த சி என்ன இருக்கு எனக்கு? இங்க எப்படி டூப்ளிகேட் வருமோ, அதே மாரி எனக்கு டூப்ளிகேட் வந்திருக்கு.
ரைட்டா? அதே மாரி தான் இந்த சிச்சுவேஷன் எனக்கு ஒர்க் ஆகுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூ கேன் ட்ரை இட் அவுட். தட் ஆல்சோ. ஸோ வேணா அதுவும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ லெட் மீ ஹேவ் அனதர் திங் கால்ட் டி. டி இருக்கு. டியோட ஷேப் என்ன? ஒரே ஒரு காலம் 3 ரோ இருக்கு. 1 கிராஸ் 3. ஓகே. அதோட ஷேப் என்ன? 1 கிராஸ் 3. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த சியவும், டியவும் நான் வந்து பிளஸ் பண்ண போறேன். சி பிளஸ் டி. பாத்தீங்களா? சேம் ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? 0, 1, 2, 10, 11, 12, 20, 21, 22. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். இந்த இடத்துல இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டூப்ளிகேட் ஆச்சு. இதுவும் டூப்ளிகேட் ஆயிருக்கு. இதுவும் டூப்ளிகேட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஆனா இதுல ஒரு பிரச்சனை. இப்போ என்கிட்ட இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வைங்களேன். இப்ப என்கிட்ட 2 ரோ இருக்கு. இந்த 2 ரோவ கொண்டு போயிட்டு நீங்க அது கூட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ ஏன்றது எனக்கு 2 ரோவ வச்சிருக்கு. இந்த இடத்துல என்ட்ட 4 ரோ இருக்கு. இப்ப இந்த ஏவையும் பியும் ஆட் பண்ணா எனக்கு பிராட்காஸ்ட் ஆகுமானா? ஆகாது. இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு ரோ இருந்தா தான் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 3 எக்ஸ்ட்ரா டூப்ளிகேட்ஸ் வந்து அது 2 ஆட் ஆகி எனக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இந்த இடத்துல 2 ரோ இருக்கும்போது உங்களுக்கு பிராட்காஸ்ட் நடக்காது. ஒரே ஒரு ரோவோ இல்ல ஒரே ஒரு காலமோ இருந்தா தான் அது டூப்ளிகேட் ஆகும். 2 ரோ இல்ல 2 காலம் இருக்குன்னா அது டூப்ளிகேட் ஆறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பிராட்காஸ்டிங் வொர்க்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.